நாங்கள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க போர்க்களத்தில் இருக்கின்றோம். இது இறுதிப் போரினுடைய தொடர்ச்சியான போர்க்களமாகும். அல்-அக்ஸா வெள்ளப்போரின் அடுத்த கட்டமாகும். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பில் களமிறங்கி இருக்கக்கூடிய அமெரிக்காவின் ரகசிய விமானம். இந்த ரகசிய விமானம் ஏன் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பில் களமிறங்கியுள்ளது? ஈரானுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட போகும் இந்த அடுத்த கட்ட போரிலே ஈரானுக்கு ஆதரவாக அனைத்து எதிர்ப்பற்றுக்களும் களமிறங்கப் போகின்றார்கள். மேலும் இந்த சந்தர்ப்பத்தில் பலஸ்தீனிய போராளிகளும் களமிறங்கப் போகின்றார்களா? காசா மற்றும் வெஸ்ட் பேங்க் போர் முனைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட போகின்றனவா? மத்திய கிழக்கிலிருந்து வெளியேறும் ஐரோப்பாவினுடைய சிப்பாய்களும் அதிகாரிகளும் இராஜதந்திரிகளும் மத்திய கிழக்கு போருக்கு தயாராகும் அடிமை அரபுகளும் துரோகிகளும் ஐக்கிய நாடுகள் சபைக்கு உத்தியோகபூர்வமாக கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கக்கூடிய ஈரானும் உறுதி செய்யப்பட்ட மத்திய கிழக்கு போரும் அமெரிக்கா மற்றும் ஈரானின் யுத்த தந்திரங்களும் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய ஊடக பிரச்சாரங்களும் ஈரானுக்கு எதிரான டொனால்ட் ட்ரம்பின் இறுதி மிரட்டல்கள் தொடர்பாகவும் ஈரானிய உச்ச தலைவரின் புன்சிரிப்பால் பரபரக்கும் மத்திய கிழக்கு தொடர்பாகவும் காசாவின் களத்திலே எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முடிவுகள் தொடர்பாகவும் இன்று மதியம் பல முக்கியமான தகவல்களை உள்ளடக்கிய காணொலியை பதிவிட்டிருந்தேன். மேலும் குறித்த காணொலியை பார்வையிடாதவர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி குறித்த காணொலியை பார்வையிடுங்கள். இதன் மூலமாக செய்திகளின் தொடர்ச்சிகளை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அதே போன்று டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனல் இணைந்து கொள்ளாதவர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கை பயன்படுத்தி இணைந்து கொள்ளுங்கள். தற்போதைய பதற்றமான சூழ்நிலையில் அவசரமான செய்திகளை நான் உடனுக்குடன் டெலிகிராம் சேனலில் பதிவிடுவேன். இதனால் முடியுமானவர்கள் அனைவரும் டெலிகிராம் சேனலில் இணைந்து கொள்ளுங்கள். நேற்று மாலை ஈரானின் ஹம்தான் பிரதேசத்திலே ஈரானினுடைய F-4 போர் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகி இருந்தது. குறித்த பிரதேசத்தில் நடைபெற்ற பயிற்சியின் போதே குறித்த போர் விமானம் விபத்துக்குள்ளாகியுள்ளது. மேலும் இந்த விபத்திலே ஈரானிய விமானப்படையை சேர்ந்த விமானி ஒருவர் உயிரிழந்துள்ளார். மேலும் இன்னும் ஒரு விமானி உயிர் தப்பியுள்ளார். தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாகவே பயிற்சியின் போது குறித்த விமான விபத்து ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த விபத்திலே உயிரிழந்திருக்கக்கூடிய விமானி மிகப்பெரிய தியாகத்தையும் மேற்கொண்டுள்ளார். அதாவது குறித்த போர் விமானம் விபத்துக்குள்ளாகுவதற்கு முன்பு ஒரு விமானி போர் விமானத்திலிருந்து இஜெக்ட் செய்து பாராசூட் மூலமாக உயிர் தப்பியுள்ளார். மேலும் அடுத்த விமானியும் இதே போன்று போர் விமானத்திலிருந்து வெளிப்பட்டு பாராசூட் மூலமாக உயிர் தப்பி இருக்கலாம். இருப்பினும் குறித்த விமானி இதனை செய்யவில்லை. அவ்வாறு அவர் செய்திருந்தால் குறித்த போர் விமானம் குடியிருப்பு பிரதேசங்களில் வீழ்ந்திருக்கும். இதனால் அதிகளவான மக்கள் கொல்லப்பட்டிருப்பார்கள். எனவே இவற்றை தடுத்து நிறுத்துவதற்காகவும் பொதுமக்களை பாதுகாப்பதற்காகவுமே அவர் குறித்த போர் விமானத்திலிருந்து வெளியேறாமல் அந்த போர் விமானத்தை குடியிருப்பு பிரதேசங்கள் இல்லாத மலை பிரதேசத்தை நோக்கி நகர்த்தியுள்ளார். மேலும் இது இவருடைய தியாக செயலாகவும் பார்க்கப்படுகின்றது என ஈரானிய ஊடகங்களும் ஈரானிய விமானப்படையும் அறிவித்துள்ளன. அடுத்து சமூக ஊடக வலைத்தளங்களில் தற்போது ஒரு புகைப்படம் பேசு பொருளாக மாறியுள்ளது. நேற்றைய தினம் டொனால்ட் ட்ரம்பின் தலைமையில் நடைபெற்ற காசாவுக்கான பீஸ் கவுன்சில் மாநாட்டில் கத்தாரினுடைய பிரதமரும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சரும் அருகாமையில் இருந்து புகைப்படம் எடுத்துள்ளார்கள். குறித்த புகைப்படத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர் கிடியோன் சாரையும் கத்தாரினுடைய பிரதமரையும் உங்களுக்கு தெளிவாக அவதானிக்கலாம். மேலும் இது கத்தாருக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான உறவுகளின் அடுத்த கட்டத்தையே உறுதிப்படுத்துகின்றது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கத்தாரினுடைய தலைநகரில் தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பின்பு கத்தாருக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையில் முருகல் நிலைகள் அதிகரித்திருப்பதாக அடிமை அரபு ஊடகங்களின் மூலமாக பல பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. ஆனால் களத்தினுடைய உண்மையான யதார்த்தம் அவ்வாறல்ல. மேலும் குறித்த புகைப்படத்தின் மூலமாக நீங்கள் பல உண்மைகளையும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அடுத்து அமெரிக்க தூதர் லின்சே கிரஹாம் ஊடக நேர்காணலின் போது இவ்வாறு தெரிவித்தார். புதிய ஈரானை உருவாக்குவது எங்களுடைய வேலை அல்ல. புதிய ஈரானை உருவாக்குவதற்கான வாய்ப்பை வழங்குவது தான் எங்களுடைய வேலையாகும். அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒன்றிணைந்து ஈரானின் ஆயத்துல்லாவை அளிப்பதற்காக மேற்கொண்டு வரக்கூடிய கூட்டு முயற்சிகளை நிச்சயமாக ஈரானியர்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பாகவே இருக்கும். மேலும் நாங்கள் அனைத்து திட்டமிடல்களையும் முடித்துவிட்டோம். இதற்கான முடிவுகளையும் எடுத்துவிட்டோம். நாங்கள் இவற்றை களத்திலே சிறப்பாக செய்து முடிப்போம்.
இரண்டாம் உலகப் போரில் நாங்கள் என்ன செய்தோமோ அதனையே தற்போது நாங்கள் ஈரானுக்கு எதிராகவும் மேற்கொள்வோம். ஈரான் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும், யூதர்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும். நாங்கள் இரண்டாம் உலகப் போரின் போது பெர்லினை தரைமட்டமாக்கினோம், டோக்கியோவை தரைமட்டமாக்கினோம், ஜப்பானினுடைய பயங்கரவாத ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தோம். இவ்வாறு ஜப்பானின் பயங்கரவாத ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அணுகுண்டுகளையும் பயன்படுத்தினோம். மேலும் இதற்காக நாங்கள் அணுகுண்டை பயன்படுத்தியது தவறா? பயங்கரவாதத்தினை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இதை தவிர எங்களுக்கு வேறு வழியில்லை. ஈரானையும் அதனுடைய எதிர்ப்பற்றுக்களையும் நாங்கள் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். ஈரானை முடிவுக்கு கொண்டு வந்தால் மாத்திரமே இஸ்ரேலினுடைய எதிர்காலத்தை எங்களுக்கு பாதுகாக்க முடியும். இஸ்ரேலையும் யூதர்களையும் பாதுகாப்பதற்கு எங்களுக்கு இருக்கக்கூடிய இறுதி வழிமுறையே ஈரானை முழுமையாக அளிப்பதாகும். மேலும் ஈரானை முடிவுக்கு கொண்டு வந்தால் எதிர்ப்பற்றுக்கள் தானாகவே முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுவிடும் என அமெரிக்க செனட்டர் லிண்ட்சே கிரஹாம் தெரிவித்துள்ளார். அடுத்து நேற்றைக்கு முன்தினம் அமெரிக்க செனட்டர் லிண்ட்சே கிரஹாம் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு விஜயம் செய்து ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய ஜியோனிச தலைவரை சந்தித்து விசேட கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டுள்ளார். இதன்போது ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் தொடர்பாகவும் எதிர்ப்பற்றுக்களுக்கு எதிரான தாக்குதல்களை விரிவாக்குவது தொடர்பாகவும் ஈரானுக்குள்ளே உள்நாட்டு போரை விரிவாக்குவது தொடர்பாகவும் ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகளுக்கு தேவையான ஆதரவுகளை வெளிப்படுத்துவது தொடர்பாகவும் ஜியோனிச ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைவரோடு கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். அதாவது ஈரானுக்கு எதிரான கலவரங்கள் வன்முறைகள் அனைத்தும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பு மையத்திலிருந்தே திட்டமிடப்பட்டிருந்தது. அமெரிக்காவும் மொசாட் உளவு பிரிவும் அடிமை அரபுகளும் இன்னும் ஏனைய நாடுகளின் உளவு பிரிவுகளும் ஐக்கிய அரபு அமீரகத்திலேயே ஒருங்கிணைப்பு மையத்தை உருவாக்கியுள்ளார்கள். இவை தொடர்பாக கடந்த மாதமே காணொலிகளில் குறிப்பிட்டிருந்தேன். மேலும் தற்போது இந்த ஒருங்கிணைப்பு மையத்தினுடைய வேலை திட்டங்களை விரிவாக்குவதற்கான பேச்சுவார்த்தைகளையே மேற்கொண்டுள்ளார்கள். அதாவது ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதற்கு பின்பு ஈரானுக்குள்ளே பிரிவினைவாதிகளுடைய தாக்குதல்களை அதிகரிப்பதற்கும் உள்நாட்டு போரை ஏற்படுத்துவதற்கும் இந்த பிரிவினைவாதிகளுக்கு தேவையான நிதி உதவிகளையும் ஆயுத உதவிகளையும் வழங்குவதற்கும் குறித்த ஒருங்கிணைப்பு மையத்தை தயார் நிலையில் வைத்திருப்பதற்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அமெரிக்க செனட்டர் லிண்ட்சே கிரஹாமினுடைய வருகையானது இதற்கான தயார்படுத்தல்களை மேற்கொள்ளக்கூடிய வருகையாகவே அமைந்துள்ளது. ஈரானுக்கு எதிரான தாக்குதலுக்கு பின்பு ஈரானுக்குள்ளே மிகப்பெரிய உள்நாட்டு போரை ஏற்படுத்துவதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களும் தற்போது ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பு மையத்தில் தான் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனால் இந்த போரிலே குறித்த ஒருங்கிணைப்பு மையத்தை இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளன. அடுத்து ஈரான் ஐக்கிய நாடுகள் சபைக்கு உத்தியோகபூர்வமாக கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளது. மேலும் குறித்த கடிதத்தில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் இஸ்லாமிய குடியரசு எப்போதும் போரை விரும்பாது. நாங்கள் பிராந்திய பதற்றத்தை விரும்பவில்லை. இருப்பினும் எங்களுக்கு எதிராக தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டால், எங்களுடைய இறையாண்மை மீறப்பட்டால் ஐநா சாசனத்தின் 51வது பிரிவுக்கு அமைவாக தற்காப்பு தாக்குதல்களை பதிலடி தாக்குதல்களை நாங்கள் மேற்கொள்வோம். எங்களுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு பதிலடிகளை வழங்குவதற்கான எல்லாவித உரிமையும் எங்களுக்கு காணப்படுகின்றன. மேலும் எங்களுடைய பதிலடி தாக்குதல்கள் சாதாரண தாக்குதல்களாக இருக்காது. எங்களுடைய தற்காப்பு தாக்குதல்கள் வீரியமான தாக்குதல்களாகவே அமைந்திருக்கும். மேலும் எங்களுக்கு எதிரான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய அனைத்து சொத்துக்களை இலக்கு வைத்தும் நலன்களை இலக்கு வைத்தும் இராணுவ கட்டளை தளங்களை இலக்கு வைத்தும் நாங்கள் உச்ச பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வோம். சர்வதேச சட்டத்திற்கு அமைவாக ஐநா சாசனத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக இந்த தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான எல்லாவிதமான உரிமையும் எங்களுக்கு இருக்கின்றது என ஈரான் உத்தியோகபூர்வமாக ஐக்கிய நாடுகள் சபைக்கு குறித்த கடிதத்தினை அனுப்பி வைத்துள்ளது. அதாவது ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டால் சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாக பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அமெரிக்க இராணுவ தளங்களையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வது சட்டபூர்வமான இலக்காகவே அமைந்திருக்கும் என்பதனையும் எங்களுடைய இந்த பதிலடி தாக்குதல்களை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்றும் ஈரான் உத்தியோகபூர்வமாக ஐக்கிய நாடுகள் சபைக்கு அறிவித்துள்ளது. அடுத்து கத்தாரினுடைய உள்துறை அமைச்சகம் அவசர எச்சரிக்கைகளுக்கான சோதனைகளை மேற்கொண்டுள்ளது. இதற்கமைவாக கத்தாரிலே உள்ள மக்களுக்கு தொலைபேசிகள் மூலமாக அவசர எச்சரிக்கை செய்திகளையும் அனுப்பியுள்ளது. அவசர கால சூழ்நிலை ஏற்படும் சந்தர்ப்பத்தில், மிகப்பெரிய பதற்றமான சூழ்நிலை ஏற்படும் சந்தர்ப்பத்தில் மக்களுக்கு வழங்கக்கூடிய எச்சரிக்கைகளை சரி செய்வதற்காகவும் மக்களுக்கு வழங்கக்கூடிய எச்சரிக்கைகளையும் வழிகாட்டுதல்களையும் வினைத்திறனாக மேற்கொள்வதற்காகவும் உச்ச பதற்றமான சூழ்நிலையில் மக்களை அவசரமாக தயார் செய்வதற்காகவும் கத்தாரிய உள்துறை அமைச்சகம்
அமைச்சகம் இந்த சோதனைகளை மேற்கொண்டுள்ளது. இதற்கமைவாக கத்தாரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு குறுஞ்செய்திகளையும் அனுப்பி வைத்துள்ளது. அத்தோடு இந்த சோதனைகளை ஏற்கனவே பஹ்ரைன் அடிமைகள் மேற்கொண்டு விட்டார்கள். தற்போது கத்தாரி அடிமைகள் மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இனி வரக்கூடிய நாட்களில் ஏனைய அடிமை அரபு நாடுகளும் இந்த சோதனைகளை மேற்கொள்வார்கள். அதாவது ஒரு மிகப்பெரிய பதற்றமான சூழ்நிலைக்கு, மத்திய கிழக்கு போருக்கு தங்களுடைய நாட்டு மக்களை தயார் செய்வதற்கான சோதனைகளையே இந்த அடிமைகள் மேற்கொள்கின்றார்கள். உண்மையில் இந்த முயற்சிகள் தேவையான முயற்சிகளாகும். மேலும் ஒட்டுமொத்த அடிமை அரபு நாடுகளும் உச்ச தயார் நிலையில் இருக்க வேண்டும். ஏனென்றால் இவர்கள் பலஸ்தீனிய மக்களுக்கு செய்த துரோகத்திற்காக விளைவுகளை அனுபவிக்கக்கூடிய காலம் நெருங்கிவிட்டன. இதனால் இந்த ஒட்டுமொத்த அடிமை அரபுகளும் அனைத்து சோதனைகளையும் மேற்கொண்டு உச்ச தயார் நிலையில் இருக்க வேண்டும். அப்போதுதான் பலஸ்தீனிய மக்களுக்கு செய்த துரோகத்திற்கான விளைவுகளை முழுமையாக அனுபவிக்க முடியும். மேலும் இந்த போரின் மூலமாக நிச்சயமாக அடிமை அரபு ஜியோனிச தலைவர்கள் பலஸ்தீனிய மக்களுக்கு செய்த துரோகத்திற்கான விளைவுகளை அனுபவிப்பார்கள். இதற்கான காலம் வெகு தொலைவில் இல்லை. அடுத்து அடிமை அரபுகளும் துரோகிகளும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல் தொடர்பாக டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்தோடு கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருவதாகவும் குறித்த தாக்குதல் தொடர்பான கோரிக்கைகளை முன்வைத்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் ஈரானுக்கு எதிரான விரிவான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் விரும்பவில்லை என்றும், ஈரானுக்கு எதிரான வரையறுக்கப்பட்ட தாக்குதல்களை மாத்திரம் மேற்கொண்டுவிட்டு அமெரிக்காவின் நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வதற்கான உச்சழுத்தங்களை ஈரானுக்கு வழங்கிவிட்டு ஒப்பந்தத்தினை முடிப்பதற்கு சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் விரும்புவதாகவும் அமெரிக்க ஊடகங்களும் அடிமை அரபு ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அதாவது டொனால்ட் ட்ரம்ப் ஆரம்பத்திலேயே ஈரானுக்கு எதிரான விரிவான போரை ஆரம்பிக்க கூடாது என்றும், ஆரம்ப கட்டமாக வரையறுக்கப்பட்ட சில தாக்குதல்களை மாத்திரம் மேற்கொண்டதற்கு பின்பு அமெரிக்காவுடைய நிபந்தனைகளை ஏற்று ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுமாறு ஈரானுக்கு உச்சழுத்தங்களை வழங்க வேண்டும் என்று இந்த அடிமை அரபுகளும் துரோகிகளும் விரும்புவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. உண்மையில் தற்போது என்ன நடக்கப் போகின்றது, எவ்வாறான தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றார்கள், இந்த போர் எவ்வாறு நகரப் போகின்றது என்பது பற்றி அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நன்றாகவே தெரியும். இந்த போர்க்களத்தில் என்ன நடக்கப் போகின்றது, இந்த போர்க்களத்தில் எவ்வாறான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட போகின்றது, எவ்வாறான இலக்குகள் வரையறுக்கப்பட்டுள்ளன, இந்த போர்க்களம் எவ்வாறு மிகப்பெரிய போராக மாறப்போகின்றது என்பது பற்றி இரு தரப்பினருக்கும் நன்றாகவே தெரியும். மேலும் தற்போதைய சூழ்நிலையில் ஈரானை திசை திருப்புவதற்காகவும் ஈரானினுடைய இலக்குகளை மாற்றுவதற்காக ஈரானை ஏமாற்றுவதற்காகவுமே அமெரிக்கா இந்த ஊடகங்களை பயன்படுத்தி இவ்வாறான செய்திகளை வெளியிட்டு பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றது. போர் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பு ஊடகங்களை பயன்படுத்தி மேற்கொள்ளக்கூடிய பிரச்சாரமாகவும் யுத்த தந்திரமாகவுமே இந்த பிரச்சாரங்களும் செய்திகளும் அமைந்துள்ளன. அத்தோடு அமெரிக்கா மாத்திரமல்ல, ஈரானும் இவ்வாறான பிரச்சாரங்களையும் யுத்த தந்திரங்களையும் கையாளுகின்றது. கடந்த வாரமும் இவை தொடர்பாக நான் காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். ஈரானின் அணுசக்தி தளங்கள் தொடர்பாகவும் ஈரானினுடைய ஏவுகணை திறன்கள் தொடர்பாகவும் ஏவுகணை தளங்கள் தொடர்பாகவும் அதிகளவான போலியான தகவல்களை ஈரானே திட்டமிட்டு வெளியிடுகின்றது. இதன் மூலமாக அமெரிக்காவை திசை திருப்புவதற்கும் ஈரானின் அணுசக்தி தளங்கள் தொடர்பாக ஏவுகணை தளங்கள் தொடர்பான உண்மையான தகவல்களை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கும் ஈரான் தந்திரமாக காய்களை நகர்த்துகின்றது. நேற்றைய தினமும் இது போன்ற செய்திகளை ஈரான் வெளியிட்டிருந்தது. அதாவது ஈரானினுடைய தெற்கு பிரதேசத்தில் மலைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஏவுகணை தளத்தினை பாதுகாப்பதற்காக ஈரான் அந்த ஏவுகணை தளத்திற்கு மேலால் மண்ணை நிரப்பியிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருந்தன. குறித்த ஏவுகணை தளத்தை பாதுகாப்பதற்காகவே ஈரான் இவ்வாறு மண்ணை நிரப்பியிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருந்தன. மேலும் இதற்கான செயற்கைக்கோள் புகைப்படங்களும் வெளியாகி இருந்தன. உண்மையில் இந்த தகவல்களையும் செய்திகளையும் செயற்கைக்கோள் புகைப்படங்களையும் ஈரானே திட்டமிட்டு வெளியிட்டிருந்தது. இவ்வாறு திட்டமிட்டு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய குறித்த ஏவுகணை தளத்திற்குள்ளே மண்ணினால் நிரப்பப்பட்டிருக்கக்கூடிய ஏவுகணை தளத்திற்குள்ளே எதுவும் இல்லாமலும் இருக்கலாம். போலியான உளவு தகவல்களை அதிகமாக வெளிப்படுத்தும் நோக்கத்தோடு ஈரானும் அதனுடைய ஊடகங்களை பயன்படுத்தி இவ்வாறான செய்திகளை வெளியிடுகின்றது. முக்கியமான ஏவுகணை தளங்களிலிருந்து அமெரிக்காவினுடைய பார்வையை திசை திருப்புவதற்காகவும் சில மறைமுகமான நோக்கங்களை அடைந்து கொள்வதற்காகவும் ஈரான் இவ்வாறு தந்திரமாக காய் நகர்த்தி யுத்த தந்திர பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றது. எனவே தற்போதைய பதற்றமான சூழ்நிலையில் ஊடகங்களின் மூலமாக மேற்கொள்ளப்படக்கூடிய பிரச்சாரங்களை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது தான் இந்த யுத்த களத்தினுடைய உண்மையான தன்மையை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அடுத்து அமெரிக்கா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் அதனுடைய ரகசிய விமானத்தை களமிறக்கியுள்ளது. குறித்த விமானம் தொடர்பான எந்தவிதமான தகவல்களும் வெளிப்படுத்தப்படாததன் காரணத்தினாலேயே இதனை ரகசிய விமானம் என்று அழைக்கின்றார்கள். மேலும் குறித்த ரகசிய விமானத்தில் விசேட படைப்பிரிவுகள் இருப்பதாகவும் மிகவும் ஆபத்தான நிலைமைகளின் போது அணுசக்தி வெடிப்புகளின் போது மூத்த தலைவர்களை தலைமைகளை பாதுகாப்பாக கொண்டு செல்வதற்காகவே இந்த ரகசிய விமானம் பயன்படுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது போர் உச்சகட்டத்தை அடையும் சந்தர்ப்பத்தில் அல்லது ஆபத்தான
நிலைமைகள் ஏற்படும் சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலிருந்து நெட்டன்யாகுவையும் ஏனைய மூத்த தலைவர்களையும் பாதுகாப்பாக கொண்டு செல்வதற்கே அமெரிக்கா இந்த ரகசிய விமானத்தையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் களமிறக்கியுள்ளது. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் நெட்டன்யாகுவும் அவருடைய ஏனைய தலைமைகளும் தப்பி ஓடுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அடுத்து ஈராக்கில் இருக்கக்கூடிய இன்னும் ஏனைய எதிர்ப்பு குழுக்களும் தற்போது அறிக்கைகளை வெளியிட்டு ஈரானுக்கான ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளார்கள். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை அமெரிக்கா ஆரம்பித்தால் நாங்கள் ஈரானுக்கு ஆதரவாக முழுநீள போரில் களமிறங்குவோம் என்றும், ஈராக்கில் இருக்கக்கூடிய அனைத்து அமெரிக்க நலன்களை இலக்கு வைத்தும் அமெரிக்க சொத்துக்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்வோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள். மேலும் ஈராக்கில் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்ப்பு குழுக்களும் ஈரானுக்கு ஆதரவாக களமிறங்குவதற்கு தயாராகவே இருக்கின்றார்கள். லட்சக்கணக்கான போராளிகள் முழுநீள போரில் களமிறங்குவதற்கு தயாராகவே இருக்கின்றார்கள். இப்படியான நிலைமையில் தற்போது ஈராக்கில் இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகளின் துருப்புக்களும் வெளியேற்றப்பட்டு வருகின்றன. நேற்றைய தினம் ஈராக்கில் இருக்கக்கூடிய அதிகளவான ஐரோப்பிய நாடுகளின் துருப்புக்கள் குர்திஸ்தானின் தலைநகரான எர்பில் பிரதேசத்தை நோக்கி நகர்த்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இன்றைய தினம் நோர்வே, ஜோர்டானில் இருக்கக்கூடிய அவர்களுடைய துருப்புக்களையும் மீள பெற்றுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்காவோடு ஒன்றிணைந்து கூட்டு தளங்களை அமைத்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஐரோப்பிய நாடுகளும் அவர்களுடைய துருப்புக்களை முழுமையாக மத்திய கிழக்கை விட்டு வெளியேற்றி வருகின்றார்கள். அடுத்து ஈரானுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட போகும் இந்த போரிலே அனைத்து எதிர்ப்பற்றுக்களும் முழுமையாக களமிறங்குவார்கள். முக்கியமாக இந்த போரிலே ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் முழுமையாக களமிறங்குவார்கள். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் ஈரான் இஸ்லாமிய குடியரசை வீழ்த்துவதற்கான இருத்தலில் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருப்பதனால் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக முழுமையாக களமிறங்குவார்கள். மேலும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டால் நாங்கள் நடுநிலையாக இருக்க மாட்டோம் என ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர்களும் தெரிவித்துள்ளார்கள். அதே போன்று யெமன் ஹவுதிகளும் ஏனைய பற்றுக்களும் ஈரானுக்கு ஆதரவாக முழுமையாக களமிறங்குவார்கள். ஈரான் ஆரம்பிக்க போகும் இந்த மத்திய கிழக்கு போரில் யெமன் ஹவுதிகள் மிகப்பெரிய தீப்பிழம்புகளை உருவாக்கப் போகின்றார்கள். அத்தோடு இந்த போரினுடைய ஆரம்பத்தில் பலஸ்தீனிய போராளிகள் களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கின்றன. இந்த போர் ஆரம்பிக்கப்பட்டு அது செல்லக்கூடிய பாதையை பொறுத்தே பலஸ்தீனிய போராளிகளும் காசா மற்றும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பார்கள். மேலும் குறித்த போரினுடைய ஆரம்பத்திலேயே பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எதிராக தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கின்றன. அத்தோடு இந்த போரானது பல ஆச்சரியங்கள் நிறைந்த போராகவே அமைந்திருக்கும். மேலும் இறைவன் நாடினால் நாங்கள் எதிர்பார்க்காத பல ஆச்சரியங்களையும் களத்தில் காணலாம். மேலும் இந்த போரானது இறுதிப் போரினுடைய தொடர்ச்சியாகவே அமைந்திருக்கும். பலஸ்தீனிய நிலத்தை முழுமையாக மீட்டெடுப்பதற்கான அல்-அக்ஸாவை முழுமையாக மீட்டெடுப்பதற்கான இறுதிப் போரின் ஆரம்ப போராகவே அல்-அக்ஸா வெள்ள போர் ஆரம்பிக்கப்பட்டது. தற்போது அல்-அக்ஸா வெள்ள போரினுடைய அடுத்த கட்டம் ஆரம்பமாக போகின்றது. இது மத்திய கிழக்கு பிராந்திய போரை நோக்கியே நகர்கின்றது. மேலும் இது தொடர்பாக ஈரானிய பாராளுமன்ற தலைவருடைய ஆலோசகர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாங்கள் தற்போது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க போர்க்களத்தை அடைந்துள்ளோம். இந்த போரானது ஒரு மிக முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க போராகவே இருக்க போகின்றது. மேலும் இது ஒரு நீண்ட இறுதி போராகவே அமையப் போகின்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.